ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் சில பிரிவுகளிலும் அடுத்து நடக்கவுள்ள பாராலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்க ரஷ்ய வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது அந்நாட்டு வீரர்களின் ஊக்க மருந்து பயன்பாடு குறித்த சோதனைகளில் நிகழ்ந்த முறைகேடு. இந்த முறைகேட்டை அம்பலப்படுத்தியது சர்வதேச ஊக்க மருந்து முகமை அமைத்த மெக்லாரன் விசாரணை குழு. 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ரஷ்ய வீரர்களிடம் நடத்தப்பட்ட ஊக்க மருந்து பயன்பாடு குறித்த சோதனைகளில் முறைகேடு நடந்திருப்பதாக கனடாவைச் சேர்ந்த பேராசிரியர் மெக்லாரன் குழு விசாரணை அறிக்கை தெரிவித்துள்ளது. பாராலிம்பிக்கைச் சேர்ந்த 27 வீரர்கள் தொடர்பான பரிசோதனைகளிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோச்சியில் 2014ஆம் ஆண்டு நடந்த பாராலிம்பிக் போட்டிகளின் போதும் முறைகேடு நடந்ததாக மெக்லாரன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய விளையாட்டு அமைச்சகம் மற்றும் அந்நாட்டின் உளவு பிரிவு போன்றவை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. போட்டிகள் தொடங்குவதற்கு சில காலம் முன்பு ஊக்க மருந்து பயன்படுத்தாத நிலையில் வீரர்களின் சிறுநீர் மாதிரிகள் ரஷ்ய அதிகாரிகளால் பெறப்பட்டுள்ளன. அந்த மாதிரிகள் உரைநிலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் வீரர்கள் ஊக்க மருந்தினை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போட்டிகள் நடைபெறும் இடத்தில் தகுந்த கண்காணிப்புக்கு மத்தியில் வீரர்களிடம் மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. இந்த மாதிரிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து ரஷ்ய உளவு பிரிவினரால் எலி வளை போன்ற இடைவெளி வழியாக வெளியே எடுக்கப்பட்டு மாதிரி சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் பாட்டில்களில் இருக்கும் சீல் உடையாமல் அவை திறக்கப்பட்டு ஏற்கனவே பெறப்பட்ட மாதிரிகளை அதில் மாற்றி வைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இதற்காக உளவு பிரிவு அதிகாரி ஒருவர் பணியாளராக போட்டி நடக்கும் இடத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது மெக்லாரன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை அடிப்படையாக கொண்டு பாராலிம்பிக்கில் ரஷ்யாவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.